ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான சமோசா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை மைதாவில் தான் பண்ணணும்னு இல்லை, கோதுமை மாவுலேயுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் வந்துச்சு. இந்த ஆனியன் சமோசாவை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். கோதுமை சமோசா பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு. இந்த சமோசா நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க, நம்ம முறுக்கு மாவுக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி. அப்போ இந்த சமோசா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதையும் சேர்த்து ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறத விட கொஞ்சம் டைட்டாகவே இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் சமோசா பண்ணுறதுக்கு இந்த மாவு கரெக்ட் பதத்தில் இருக்கும். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு இதை ஒரு சாஃப்ட் மாவாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை மூடி போட்டு ஒரு 30 மினிட் ஊற வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாகி கிடைக்கும். அடுத்து நம்ம சமோசாக்குள்ளே வைக்கிறதுக்காக ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி கம்மியாக சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இதெல்லாம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நல்லா வதங்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம அதை எடுத்துடலாம். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி கீரையும் சேர்த்து வதக்கி எடுத்தால் நமக்கு வெங்காய மசாலா வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ தேவையான அளவு மாவு எடுத்த அப்புறமா அதை மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போது இதை சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கணும். ஆனால் சப்பாத்தியை விட கொஞ்சம் நல்லா தின்னாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சமோசா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதே மாதிரி ஒரு 4 ஷீட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஷீட் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சம் மாவும் தூவிக்கணும். தூவின அப்புறமா அடுத்த ஷீட் எடுத்து இதுக்கு மேலே வைக்கணும். அதே மாதிரி அந்த ஷீட்லேயும் கொஞ்சம் எண்ணெயும் அதுக்கு மேலே கொஞ்சம் மாவும் தூவிக்கணும். அடுத்து அதுக்கு மேலே இன்னொரு ஷீட் எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி 3-4 ஷீட் வரைக்கும் நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம், அப்புறம் ரொம்ப ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ இந்த 3 ஷீட்டையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா தேய்ச்சி வச்சுக்கணும். தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம சூடான தோசைக்கல்லில் போட்டு இதை வேக விடணும். இப்போ ஒரு சைடு நம்ம வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கணும். இது லைட்டாக வேக ஆரம்பித்த உடனே அந்த ஷீட்டை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்து வந்திருக்கு. இதை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அழகாக வருது பாருங்கள். இப்போ நமக்கு சமோசா பண்ணுறதுக்கு வந்து ஷீட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அடுத்த பக்கமும் வேக விட்டு அதையும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே வேக வச்சு நான் எடுத்தாச்சு.
அடுத்து இது ஈக்குவல் அளவாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் இதை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஓரத்தை மட்டும் லைட்டாக கட் பண்ணி அதை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி கொண்டு வரேன். ஆனால் இது கட் பண்ணலானாலும் கரெக்டாக நமக்கு சமோசா வரும். இந்த மாதிரியும் நீங்கள் சமோசா ஷீட் வந்து ரெடி பண்ணலாம். இன்னும் ஒரு மெத்தட் நான் காமிக்கிறேன். நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட கொஞ்சம் தின்னாக தேய்ச்சி வச்சுக்கணும். தேய்ச்சி வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டே நம்ம ஈக்குவல் ஷேப் இருக்கிற மாதிரி இதை கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணதுக்கப்புறமா இதில் வர எக்ஸ்ட்ரா மாவை நம்ம மாவு கூடயே சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண போர்ஷனை வந்து தோசைக்கல்லில் சேர்த்து லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மெத்தட்லேயும் ஷீட் வந்து ரெடி பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சமோசா பண்ணுறதுக்கான ஷீட் எல்லாமே நமக்கு ரெடி ஆகியாச்சு. இப்போ இந்த சமோசாவை நம்ம ஒட்டுறதுக்காக ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கணும். அடுத்து ஒரு ஷீட் எடுத்து சமோசாவுக்கு மடிக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கணும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேஸ்ட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடித்து எடுக்கும்போது கோன் ஷேப்பில் வரும். அதில் நம்ம செய்து வச்சுருக்க ஆனியன் மசாலாவை வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க மாவில் கொஞ்சம் பேஸ்ட் தடவி இதை நல்லா ஒட்டி எடுத்தால் நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் சூப்பரான சமோசா ரெடி ஆகிடும். இந்த ஓரத்துல எல்லாம் ஹோல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பேஸ்ட் வச்சு ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போது நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது எண்ணெய் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். இது கொஞ்சம் நீள ஷீட்டாக இருந்துச்சு, அதனால் 4 ஃபோல்ட் பண்ண முடிஞ்சுது. இதே சின்ன ஷீட்டாக இருந்துச்சுன்னா நம்ம 2 ஃபோல்டு கூட பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்கள், நான் 2 ஃபோல்டு தான் பண்ணி எடுக்கிறேன். இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. 2 ஃபோல்டு பண்ணுறதுனா எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும், நம்ம பெருசாக தான் பண்ணணும்னு இல்லை. இப்போ இதையும் அதே மாதிரி அந்த பேஸ்ட் வச்சு நல்லா ஒட்டி எடுத்துக்கணும். இதை எல்லாராலையுமே பண்ண முடியும், ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம ஒருக்க செய்து பார்க்கும்போதே அது கரெக்டாக வந்துடும். இப்போ நான் சமோசா பொரிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை இனி சூடான ஆயிலில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி விட்டுக்கோங்க. அடிக்கடி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கலர் எல்லாம் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சமோசா ரெடி ஆகியாச்சு. இதே மாதிரி மீதி எல்லா சமோசாவும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, சூப்பரான கிறிஸ்பியான சமோசா ரெடி ஆகியிருக்கு. இப்போ பாருங்க, சமோசாக்கு உள்ளே இருக்கிற ஆனியன் மசாலா எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்குன்னு. இதை கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஈவினிங் டைம் டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் கட்டாயம் இந்த ஈஸியான சமோசா ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சைனீஸ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.